Hi guys, வணக்கம். One just one night, single mom, don't chase anymore. சீரியஸ் நம்பர் 2 பார்த்தலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களை வந்து டேரெக்டாக நோட்டிஃபை ஆகி நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் சின்னதாக ரீக்கப், வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, தயங் வந்து அந்த ஆர்மி மேன் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்த்துருப்பாரு. நல்லா பெரிய சைஸில் இருந்திருக்கும். அதை அப்படியே பார்த்த உடனே எந்திரிச்சு அப்படியே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ஸ்மக் பண்ணிக்கிட்டே பார்க்குறாரு. உடனே கால் வருது. என்ன லிசா? கால் பண்ணியிருக்க? டீ என்னடா பண்ணுற? அங்கிள் கால் பண்ணி என்ன திட்டுன்னு திட்டிகிட்ருக்காரா? எங்கே இருக்கான்? என்ன ஒயின் வீட்டில் இருக்கியா? ஓ ஒயினாவா? சரி ஓகே, நோட் பண்ணிக்கிட்டேன். என்ன சொன்னான் அப்பா? டீ கிளம்பிட போல அங்கேருந்து. எதுக்குடா ஒயினை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? அவங்க நம்ம கம்பெனிக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தவங்க. மரியாதை இருந்துச்சு கிளம்பு. ஓ உனக்கு கூட இவ்வளோ பற்றி தெரிஞ்சிருக்கா? இது போதுமே. ஓகே இதோ கிளம்பி வரேன். ஒரு நிமிஷம் லைனில் ஏறுண்ணா. அப்புறம் பேபி போயிட்டு வரேண்ணா. டீ யார் பார்த்து பேபி? ஒன்று தாண்டி ஒன்று தான். நீ இன்னிலேருந்து எனக்கு பேபி ஹனி பி எல்லாமே நீ தான், புரியுதா? குட் பாய் பேபி அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளையிங் கிஸ் அப்படின்ற மாதிரி. அதாவது உங்களுக்கும் அவருக்கும் ஒரு 2 அடி டிஸ்டன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் லிப் மட்டும் அப்படியே அந்த சைனில் வந்து ஃப்ளையிங் கிஸ் மாதிரி, ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுக்குறாரு. உங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. பட் ஸ்டில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மரியாதை வெள்ளப்போம். இதுக்கப்புறம் உனக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மீட் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை. இப்போவே நான் ஸ்கெடியூல் கேன்சல் பண்ணுறேன், புரியுதா? ஈவன் உன் கம்பெனி கூட இருக்கிற என்னோடய டீல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறேன். என்ன பெனால்ட்டியாக இருந்தாலும் சரி நான் பே பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன் மேலே போகிறீங்க. டக்குன்னு இல்லை என்னடா என்ன? நாட் பேட்ரி குழந்தைக்கு அம்மா பிதோ லுக்கிங் குட் டே அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட சொல்கிறாரு. அஸ்கி டீப் வாய்ஸில் எல்லோருமே கேட்குறாங்க. அங்கே இருக்கிற மேட்ஸ், நீங்கள் அப்படியே சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்க்குறீங்க. யூ இடியட், என்னடா பேசுகிற? என்ன பேசுகிறேன் உனக்கு புரியலையா பேபி? தமிழில் தான் நான் சொன்னேன். ஈவன் இங்கிலீஷில் ஸ்டூபிட் நிறுத்துறியா? மரியாதையை வெள்ளப்போம். இதுக்கு மேலே உனக்கு மரியாதை இல்லை. செக்யூரிட்டி இதுக்கு ஆனால் அவனை அந்த கிழவனில் கூப்பிட்டுட்ருக்கேன். போகணும், நானே போகிறேன். கொஞ்சம் உனக்கு மரியாதை கொடுக்குறேன்னா கால் பண்ணுறேன், பேசலாமா? யூ இடியட், என்னடா பேசுகிறேன்? என்ன பேசுகிறேன்னு தமிழில் தான் புரியுதில்ல உனக்கு? அப்புறம் என்னடி? கொஞ்சம் பேசலாம். பேசலாண்ணே. சொல்லு அப்படின்ட்டு லிசா கிட்ட அப்படியே பேசிட்டு வெளில போகிறாரு. வெளில என்ட்ரன்ஸுக்கு வெளில அப்படியே போகும்போது கரெக்டாக அப்படியே நின்று பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே செம்ம கோவமாக அப்படியே படிக்கல போகிறீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே வெளில வராரு. டி என்னடா சிரிச்சிட்டு வர? இனிமேல் இந்த வீட்டுக்கு நிறைய தடவை வர மாதிரி இருக்கும். அட்ரஸ் கரெக்டாக பின் பண்ணி வச்சுக்கோண்ணே. காரடு அப்படின்ட்டு அவர் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே போய் உட்காடுறாரு. இங்கிலீஷா? டி என்னடா பேசிகிட்ருக்கேன்? நாங்கள் பேசிகிட்ருக்கேன், காதில் விழுதா இல்லையா? விழுது சொல்லு. என்ன என் அப்பா என்ன சொன்னான்? டி நீ எப்போ தான் ஜாயின் பண்ண போகிறேன்னு திட்டி கழுவி ஊற்றிட்டுருக்காரா? என்ன பண்ணுறதா இருக்க? இன்றைக்கி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லு. தோயா புதுசாக வரேன்னு சொல்லுண்ணே அப்படின்னு அப்படியே ஃபோன் வைக்கிறான். லிசாவுக்குலாம் அப்படியே ஷாக்கு தான். என்ன இவன் வரானா? இல்லையாச்சே. ஜங்குக்கு கால் பண்ணுறாரு லிசா. டி என்னடா சொல்கிறான்? ஜங்குக்கு அப்படியே திட்டிட்டு ஃபோனை வச்சுருப்பான். டி 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 இதோ பாரு, அவன் மண்டை குழம்பு போயிட்டு எதாவது பேசுகிறானா அதால என்கிட்ட கேட்காத. அவன் இன்றைக்கி பேசுகிறதுலாம் அடுத்த நிமிஷம் ஞாபகம் வருமானு தெரியாது. இதை வர அவன் இன்றைக்கே வரணும், வேறு புது தயங்காக வரணும்.
புடி இவளு அப்படின்னு பேசிக்கிட்டே இங்கே அப்படியே கார் ஓட்டிகிட்ருக்காரு. இங்கே தயங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே கால் பண்ணுறாரு. என்ன என்ன மச்சான் சொல்கிற? டேய் இதெல்லாம் இவ்வளோ இவ்வளோ பெரிய சரக்குன்னு தெரியுமா உனக்கு? இதெல்லாம் கிடைக்க மாட்டா உனக்கு. நீ நீ இப்படின்னா பேசாத, முதல்ல நேரில் வா. இனிமேல் தயங்க அந்த பக்கம் வர மாட்டான். தயங்க இனிமேல் பிஸ்னஸ் மேன்டா, புரியுதா? ஆனால் எத்தனை மந்த்து எத்தனை வருஷத்துக்குன்னு தெரில. பட் ஆனால் இட்ஸ் அ டெம்ப்ரரி. ஓகே, வருவேன். திரும்ப பேக் டு ஃபார்ம் வரும்போது காண்டாக்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே எவனாலும் கால் பண்ணிங்கன்னா, டே வி என்னடா பேசுகிற? டீ பேசும்போதே கேட்டல, அப்புறம் என்ன, ஓடிட்டு வேலையை பாரு அப்படின்னு ஃபோன் வைக்கிறாரு. என் ஜங்குக்கெலாம் ஒன்றுமே புரியல. டைரெக்டாக கெஸ்ட் ஹவுஸ் தான் போகுது. டேய் வீட்டுக்கு விடுறா. என்னடா வீட்டுக்கு விடுறா அப்படின்னு இப்போது உங்களை தான் நினச்சிட்ருக்காரு. அவர் அந்த சோஃபாவில் அந்த ஃப்ரேமை பார்த்துட்டு டேர்ன் பண்ணும்போது உங்களுடைய அவுட்ஃபிட் என்னவோ அதுதான் இப்போ அவர் கண்ணு முன்னாடி ஓடிட்டே இருக்குது. சாரீ, அதாவது ஒரு நீட்டான ஒரு காட்டன் சாரீ, ஒரு சில்க் காட்டன் சாரீ. நீங்கள் ஒரு ஆஃபீஸ் அட்டையரில் இருக்கிற மாதிரி, ஸ்ட்ரிக்ட் லேடி அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கூட ஒரு ஃபிட்னஸான ஒரு லேடி அப்படின்ற மாதிரி அவர் நோட் பண்ணியிருப்பார். இப்போ அப்படி தான் அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபீல் பண்ணுறாரு. உங்களுடைய அவுட்ஃபிட்லேருந்து உங்களோட அட்டையரை அப்படியே இன்ச் பை இன்ச் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது அவரோட மனசுக்குள்ளால். எவ்வளோ வர்ணிக்க வார்த்தைலாம் இல்லைடா. என்னடா உளறிட்டுருக்க? ஒன்று நான் பேசிகிட்ருக்கேன். நீ பேசுறதெல்லாம் கேட்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. இனி நாளைக்கு அவளை பார்க்கணும். தெரில, ஒரு நாள் போதும் இல்லைடா மச்சான், இல்லை 2 நாள் கேட்போம்மா. என்னடா உளற? தெரில மச்சான், அவள் எனக்கு வேணும். என்ன? அதான்டா அந்த லேடி ரொம்ப பெரிய ஆஃபீஸர், நிறைய கம்பெனிக்கெலாம் அவள் தானே பிடுங்கிட்டுருக்கா. ஒரே ஒரு நாள் ஒரு நைட் மட்டும் எனக்கு பிடுங்கணும் அவள், புரியுதா? என்ன பண்ணுவீங்களான்னு தெரியாது, நான் என்ன வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கேன். அவள் ஒரு நாள் எனக்கு வரணும். வந்து உனக்குலாம் ஏதாவது இருக்கா இல்லையடா? ஒரு சிங்கிள் லேடிடா, என்ன வேணாலும் விட்டும். லேடி தானே அவள், அவனை ஆம்பளை இல்லையே, தப்பாக ஒன்றும் கேட்கல மச்சான். டீ மூடுறா, மூடு. அவள் வேணும். ஒரு நைட் கூட எனக்கு ஓகே தான். அவள் என் முன்னாடி வந்து பண்ணட்டும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணால் போக சொல்ல முடிச்சு விட்றான். இல்லைன்னா மச்சான் வேணாடா, இதுக்கிட்ட அப்படி அசிங்கமாலாம். இது அசிங்கலாம் இல்லை மச்சான், அசிங்கலாம் இல்லை. வேணும் எனக்கு. ஜஸ்ட் நான் ஈகோவில் மட்டும் சொல்ல மச்சான். ஒர்த்தான பீஸ் தாண்டாவ பார்த்தேன். ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கடா உடம்ப. அதில் தான் சந்துட்டேன். குழந்த இருக்கு, ஹஸ்பண்ட் இல்லைடா மச்சான். எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் டேஸ்ட் பண்ணி ஆகணும்டா அவளை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் ஜங்குக்கெலாம் என்னடா கருமா இப்படி பேசுகிறான்னு தான் இருக்குது. அதனால் கேட்கவே முடியல. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு எங்கள் தயங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா பேசிகிட்டே இருக்காரு, இன்னும் ஸ்டாப் பண்ணவே இல்லை உங்களை பற்றி. டி என்னடா அசிங்கமாக பேசிகிட்ருக்க? ஆமாம், எனக்கு தோணுது, அவளை பார்த்தா அப்படி தானே தோணுது. நிறைய பேரை பார்த்துருக்கேன், எனக்கு உண்மையாக தோண மச்சான். ஏன் ஈவன் என் கூட ஒருத்தர் ஷேர் பண்ணுவாள், அவள் கூட அவள் சிங்கிளாக இருந்தாலுமே கூட எனக்கு ஓகேடா அப்படின்னு சொல்லி இங்கே பேச எங்கள் ஜங்குக்கெல்லாம் அப்படி கோவம் வருது. பட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இப்போ பாருடா, அறிவு கட்டத்தனமாக ஏதோ பேசிகிட்டு இருக்காத, உனக்கு அதை பிடிக்கலாம் விடு, நான் அப்பாகிட்ட பேசிடு, நானும் போய் டீல் பண்ணுறேன். டே இனிமே என்னன்னு வேண்டா, அவன் தயங்க மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? தயங்க தவறி எவனாவது இருந்தா அது நான் பொறுப்பில் என்ன? உனக்கு புரியாத மாதிரி நீ நடிக்காதுன்னு நான் போயிட்டு
போதடா போதை வேணும் போ ஃபீல் பண்ணும்ல, அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேண்ணே. டே இவன் திருந்துவான்னு பார்த்தா இன்னும் புறம்போக்கு மாதிரியே பண்ணிகிட்ருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே திட்டிட்டு அவர் கிளம்பிடுறாரு. போ இங்கே லிசா தான், அங்கிள் இல்லை உங்ககிட்ட கொஞ்சம். இல்லைம்மா வரட்டும், வர்றது நல்லது, இதுதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கான். சரி ஓகே. இல்லை அங்கிள் அவன் வர்றது வேறு ரீசன். என்ன ரீசனாக இருந்தாலும் கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்குதுல்லம்மா, அது மட்டும் பார்ப்போம். என்ன தேவையில்லாத பிரச்சனையை கூட்டி வச்சுருக்கான், அதையும் அவன் சால்வ் பண்ணும். வரட்டும். இல்லைங்கள் அவன் பண்ணது தப்பு தான். இல்லைம்மா அவன் ஒயின்கிட்ட சாரி கேட்டே ஆகணும். நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வர வச்சுருக்கேன். நாளைக்கு அவன் ஃபஸ்ட்டு பேச வேண்டிய வார்த்தையே சாரின்றது தான். அவன்கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் க்ளீன் அண்ட் ரெடியாக வர சொல்லுமா. இல்லைன்னா அவனெலாம் என்னன்னு மதிப்பானுங்க. கொஞ்சம் பேசுண்ணே, நான் கிளம்புறேன். இல்லை அங்கிள் பார்த்துக்கலாம்மா. பார்த்துக்கலாம், நீ கிளம்பு. ஷோ இவன் வந்தானா பிரச்சனையெல்லாம் கூட்டி வைப்பான், அதெல்லாம் யார் சால்வ் பண்ணுறதுன்னு இவன் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு லிசா தளிச்சிக்கிறா. இங்கே அப்படி தான் டே ஸ்கிப் ஆகுது. இல்லை சார் வேண்டாம், நான் ஒரு இடம் யோசித்தேன்னா அது கரெக்டாக தான் சார் இருக்கும். இது என் தப்பாகவே தோணுது. வேண்டாம் சார். ஏன் வேறு யாரும் இல்லை என்ன? ஃபஸ்ட் ப்ளேஸில் நான் இருக்குன்றதுக்காக என்னையே நீங்கள் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். வேண்டாம். நானும் கீழே ஜானுவை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சார். அவங்களும் நல்லா பார்க்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேமெண்ட்லாம் நான் ப்ரீபேமெண்ட் கொடுத்துட்றேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாரு மோயின், பேமெண்ட்காக கிடையாது. அது ஒருத்தவங்கிட்ட அந்த லாயல்ட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட தான் போகணுன்னு தோணும். அவங்ககிட்ட லாயல்ட்டி மட்டும் இல்லைம்மா, அது இன்னும் தெரில, எல்லாத்தையும் தாண்டி ஒரு எமோஷ்னலாக அவங்ககிட்ட ஒரு பாண்ட் இருக்கு எனக்கு. நீ தான் இருக்கணும், நீ மட்டும்தான் இருக்கணும் என் கம்பெனிக்கு, புரியுதா? என் பையனுக்கும் நீ தான் சொல்லித்தரணும், நீ தான் பேக் போனாக இருக்கணும். சார் நீங்கள் சொல்கிறதுலாம் வாஸ்தவம் தான் சார். பட் எனக்கு உங்கள் கூட இருந்த பாண்ட் ஓகே, பட் டோட்டலாக உங்கள் பையனை வெறுக்கிறேன். இது ஒரு நாள்லே உங்கள் பையனா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு சார். அதுக்கு முன்னாடியே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் எனக்கு கிடச்சிது. பட் அதையும் தாண்டி நான் அவ்வளோ மரியாதை கொடுத்தேன், பொலைட்டாக தான் நான் ஹேண்டில் பண்ணேன். அதை அவரை காப்பாற்றிக்கல. வேண்டாம் விடுங்க. இந்த பாருமா சார், நான் இந்த அளவுக்கு நான் யார்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணதே கிடையாது, வேண்டாம் நான் சொன்னதே கிடையாது சார். நான் அதையும் தாண்டி சொல்கிறேன்னா பார்த்துக்கோங்க. என்னோடய பொறுமையெல்லாம் கடந்த நேரம் சார் அது. வேண்டாம், என்ன ரொம்ப சொல்ல முடியாத வார்த்தை சார் அது, என்னால் ஷேர் பண்ண முடியலை. உங்கள் பையன் சரியில்லை, வேண்டாம் சார். இல்லைம்மா சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார், வேண்டாம். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு அப்பா ஸ்தானத்தில் இருந்து எனக்கு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கீங்க சார். வேண்டாம் சார் ப்ளீஸ். ஓகே சார் பாய். இல்லைம்மா கொஞ்சம் யோசிடா. எனக்காக அப்பா ஸ்தானத்துலேருந்து பார்த்தா நீயே சொல்கிறல்ல, எனக்காக யோசிக்க மாட்டியா? ப்ளீஸ்மா சார் புரிஞ்சுக்கோங்க சார். நான் யாருக்கிட்டையும் நான் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணது கிடையாது, நான் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பையன் சரியில்லை சார், வேண்டாம். எனக்கு சுத்தமாக ஒத்து வரும்னு தோணலை சார். அதனால தான் நான் உங்ககிட்ட மட்டும் கிடையாது, உங்கள் கம்பெனி டீலே நான் கேன்சல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். வேண்டாம், நீங்கள் கொடுத்த பேமெண்ட் நான் எல்லாத்தையும் நான் ரிட்டர்ன் பண்ணுறது கூட நான் தயாராக இருக்கேன் சார். எனக்கு கொடுத்த நீங்கள் சார்ஜஸ் கூட வேண்டாம், தயவு செஞ்சு கேட்காதீங்க சார். எனக்கு வேண்டாம் சார் ப்ளீஸ். தேங்க்யூ சார் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட்டு. அங்கே அப்படியே அவ்வளோ ஹைப்பாக வர்றாருங்க. இங்கே தயாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கொதிச்சுட்டு இங்கே கூப்பிட்றாரு. ஐயோ யாராங்க காலையிலே ஒரு காஃபிண்ணா, இன்னிலேருந்து ஆஃபீஸ் வர போகலான்ருக்கேன், போய் எடுத்துருப்போ. டீ உனக்கு எவ்வளோ துமுறடா? ஒன்றா எந்திரா, மேலே எந்திரா. டாட் நீங்களா? டாட் என்ன பண்ணுறீங்க? உனக்கு எதாவது அறிவு இருக்காடா? அந்த பொண்ணு என்னடா பண்ண? எவ்வளோ கேட்டாலும் வரலங்குது, டீலில் கேன்சல் பண்ணுறங்குதுடா.
என்னடா பண்ண? என்ன பண்ண? என்னடா? எந்த பொண்ணு? என்ன டீலு? ஓ, ஓகே ஓகே. ஒயினா? டி, இந்த பார், என்ன பண்ணியும் இது பண்ணியே தெரியாது. இன்னும் 1 வீக்கில் ஒயினோட டீல் எல்லாமே கேன்சல் ஆகாமல் அப்படியே இருக்கணும். புரியுதா? டேட், டி, இது மட்டும் நீ பண்ணணும். வையன், எல்லாத்தையும் பிளாக் பண்ணி உன்னை வீட்டை விட்டு துரத்திட சொல்லிட்டேன். என்ன டேட், நான் முக்கியமாக ஒயின் முக்கியமானு கேட்டா ஒயின் என்ன சொல்லுவீங்க போல். அதில் சந்தேகமாக இல்லை, ஒயின் மட்டும்தான் முக்கியம். புரியுதா? டேட், போடா இவனே போ. நீ மட்டும் பண்ணாத மட்டும் இருந்து பாரு. 1 வீக் கழிச்சு உன் அப்பா நான் யாருன்னு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போயிருப்பார். எங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஐயோ, என்ன பேபி பண்ண? என் அப்பா காலையில் கத்திட்டு போகிறான். அலெக்ஸா, கால் டு லிசா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. லிசா தான். டி 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 பைத்தியக்காரா, என்னடா பண்ணுற? ஒன்று எல்லா டீலையும் கேன்சல் பண்ணுறாங்கடா. இதுக்கு எல்லா ரீசனும் நீ தான் சொல்லிட்டு அங்கிள் என்கிட்ட காலையிலே கத்துறாரு. என்னடா பண்ணி தொலைச்ச? இதுக்கிட்டே கத்துற? காலையில் எங்கள் அப்பா கத்திட்டு தான் போகிறான், நீனும் சேர்த்து கத்தண்ணா. ஷோ டி, ஏன்டா சாவடிக்கிறேன்? இன்றைக்கி தான் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னேன், அதுக்குள்ளாலே டென்ஷன் தலைவலி எல்லாத்தையும் இறக்கிட்டடா. ஏண்டி, உனக்கெல்லாம் டென்ஷனே ஆகுது? உனக்கு எப்படி டென்ஷன்லாம் ஆகுது? உன் அண்ணன் தானே எல்லாத்தையும் டீல் பண்ணுவான். அவன் எங்கடா டீல் பண்ணுறான்? அவன் மெயின் பிரான்ச்செல்லாம் பார்த்துக்கிறான். சப் பிரான்ச்செல்லாம் ஏன் தலையில் கட்டி என்ன கழுத்தாக இருக்கிறாங்கண்ணா. என்னால் முடியல. இதில் நீ வரேன்னு சொல்லி உன்னை பார்த்துக்க சொல்லி உங்கள் அப்பா என் தலையில் இப்படி கட்டி தொலைச்சிட்டாரு. என்ன பண்ணுறேன்னு தெரில. என்ன பண்ணாலும் அங்கிள் என்னையே திட்டுறாரா? எல்லாத்துக்கும் நீ தான் ரீசன், நீ தான் காரணம், நீ சப்போர்ட் பண்ணி இந்த அம்மாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன்றாரு. என்னடா பண்ணேன் நான்? சரி ஓகே டி, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன ஓகேன்ற? இப்போ என்ன, ஒயின் பேக் டு ஃபார்ம் வரணும், அதே மாதிரி நம்ம கம்பெனியில் லீட் பண்ணணும், அதானே? அது மட்டும் இல்லைடா, அவங்க ஆடிட்டை மட்டும் லீட் பண்ணல, பர்சனலாகவும் நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்கடா. அதெல்லாம் ஃபாலோ பண்ணதெல்லாம் மட்டும்தான் நிறையலாம் லீக் ஆகாமல் இருக்குடா. சரி ஓகே, இனி கம்பெனி வரேன்ல, பார்த்துக்கலாம். வித்தின் 2 ஹவர்ஸில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பியிருப்பார். ஜங்கு தான் கூட வராரு. டி, எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டால, உன்னை நம்பி தான் கூட வரேன். டி, என்னை இப்போ பாரு இதுமாரி தான் நினைப்பீங்களாடா? திருந்தணும்னு நினச்சா கூட விட மாட்டானப்பா. நீ திருந்தி வரலடா, என் வாழ் நல்லா வருது, புரியுதா? நீ யாருக்காக வர? அந்த லேடிக்காக தானே வரேன். ஆப்வியஸாக தான், வேறு என்ன ரீசன்? அவளுக்காக தான் மச்சான். அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணுடா. ஏன்னே தெரில, கேவலமாக காலையில் எழுந்திரிச்சவனே அவன் முகத்தில் தான்டா முழிச்சான். டி, என்ன வீட்டுக்கு போனியா? அப்போல்லாம் இல்லை மச்சான், காலையில் எழுந்ததும் கனவுல அவள் தான் மச்சான். நான் என்ன பண்ணிட்டோம்? இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறாரு. டி என் மேலே இருக்கிற கோத்தை எதுக்கிட்ட அவங்க மூடிட்டு உட்காந்துட்டு வரியா அப்படின்னு ஒரு மாதிரி தான். எங்கள் தாயங்க அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டு எதுவும் பேசலை. டேரெக்டாக ஆஃபீஸ் தான் பார்த்தா கான்ஃபரன்ஸ் ரூமில் தாயாங்க ஹெட் பொசிஷனில் உட்காந்துட்ருக்காரு. மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு பேசிகிட்ருக்காரு. லிசா, இதுக்கப்புறம் நீ ஷேர் பண்ணிக்கோ. என்ன இப்போ ஒயின் வரணும், அதுதானே? பார்த்துக்கிறேன், வித்தின் 2 டேஸில் வருவா. எல்லோரும் முன்னாடி என்னடா ஆஃபர் வந்துட்டு? வருவா, அங்கே மேடம் வந்துடுவாங்க, ஓகேவா? ஹே காய்ஸ், இன்னும் 2 டேஸில் உங்கள் மேம் ஒயின் திரும்ப பேக் டு ஃபார்ம், பேக் டு டீல்ஸ், பேக் டு ஃபயரோட வருவாங்க. ஓகே, மீட்டிங் கேன்சல், பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாட்டி எந்திரிச்சு போகிறாரு. இவன் என்னடா பைத்தியமாடவா? எப்படா டீல்லாம் கேன்சல் பண்ணிட்டு போகிறாங்க, திரும்ப எப்படி இவன் கூப்பிட்டு வருவான்? ஏதாவது நடக்கிறத பேசுகிறானா பார்த்தியா? மச்சான், அவன் பண்ணாலும் பண்ணுவான்டா, ஒரு பைத்தியக்காரன். டேய் அடிக்க வாசி, ஏதாவது அவன் காதில் விழுந்துட்டு போகுது, தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான், தெரியும்ல?
நமக்கு என்னடா கம்பெனி நல்லா ரன் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறானுங்க. இங்கே தாயாங்க உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஹலோ, ஏய் யாருன்னு தெரியலையா? யூ இடியட், என்னடா திமுற உனக்கு? மொத்தம் டீல் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டல, என்ன வேணும் உனக்கு? நீ தான் வேணும், கிடைக்குமா? கட்டு. இவளுக்கு எவ்வளோ திமுற இருந்தா காலில் லைனில் இருந்துகிட்ருக்கேன், கட் பண்ணுறவ. திரும்ப கால் பண்ணுறாரு. நீங்கள் எடுக்கிறீங்க. என்னடி கொழுப்பா? ரொம்ப கொழுப்பாயிருச்சாண்ணா? வித்தின் 1 டேஸ்லலாம் உனக்கு கொழுப்பு ஏறி இருக்க வாய்ப்பு இல்லையே. நான் நல்லா ஸ்கேன் பண்ணடி. பார் மிஸ்டர், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. உன் அப்பாவுக்காக தான் பார்க்குறேன். ஒழுங்கு மரியாதை ஃபோனை வச்சுட்டு உன் வேலை என்ன ஒரு மட்டும் பாரு. தேவையில்லாமல் அன்வான்டாக நீ ஏதாவது பேசுனேன்னு வையேன், நெக்ஸ்ட் மூவ் என்னவாக இருக்குன்னு நீ யோசிக்காத மாதிரி இருக்கும். ரொம்ப பொலைட்டாக பேசுகிறேன். ஃபோனை கட் பண்ணிவிட்டு உன் வேலையை போகிற டாஷு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்க. ரொம்ப கோவம் வந்துருச்சு அவருக்கு. ஏய் கருடு, நான் என்ன உனக்கு வேலைக்காரன் நினச்சிட்ருக்கேன்? ஒழுங்கு முறையாக மூடிட்டு போ அப்படின்னு எங்கள் ஜங்க பேசிட்டு க்ராஷ் பண்ணி போயிட்டான். ரொம்ப கோவம் வருது அவருக்கு. அதாவது ஓவராக கோவம் வந்துடுச்சு அப்படின்னா அவருக்கு டேப்லெட் இல்லை பவுடர் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து ஆகணும். பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு காமாக இருந்துகிட்ருக்காரு. இப்போது டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு தான். ஏய் நான் அவளை பார்க்கணும். சார் நீங்கள் நேற்று வந்தவங்க தானே? என்ன சார் திரும்ப பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? மேம்க்கு தெரிஞ்சு அவ்வளோதான் சார், கிளம்புங்க. நான் அவளை பார்க்கணும், புரியுதுல்ல சார்? பிரச்சனையாடும், கிளம்புங்க. இல்லை சார் முடியாது, நான் மட்டும் உங்களை உள்ள விட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க. இங்கே நீங்கள் என்னடா அங்கே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே டெரஸ்லேருந்து, அதாவது பால்கனிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா தயங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. செக்யூரிட்டி உள்ள அனுப்புங்க. இவளுக்கு ரொம்ப கொழுப்பு தருமா சார்? நீங்கள் போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இங்கே தயங்க. நீங்கள் மேலே பால்கனில் நின்றுருக்கீங்க, கை கட்டிட்டு நின்றுட்டுருப்பீங்க. அவர் உள்ளே வராரு, உங்களை முறைச்சிக்கிட்டே. கீழே இறங்கி வாடி. நீங்கள் இன்னும் முறைச்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. கீழே இறங்கி வான்னு உங்ககிட்ட பேசணும். கீழே வா. முடியாது. நீ யாரா முதல்ல? நீ யாருன்னு கேட்குறேன். நீ மாட்ட வர மரட்டுற அதட்டுற, நீ சொல்கிறத நான் செய்யணுன்ற. என்ன உனக்கு நான் வேலையால் நினச்சிட்ருக்கியா? புரியல. உனக்கு கீழே நான் ஒர்க் பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்கியா? ஏய், உன் அப்பாவுக்கு கீழே நான் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே கூட எனக்கு அவர் கொடுத்த கர்ட்டசி யாரும் பீட் பண்ண கிடையாது. பட் நீ அதை பீட் பண்ண இடம் தான் இந்த டீல் கேன்சல் ஆனதுக்கு ரீசன். புரிஞ்சுதா? கிளம்பு. நான் உன்கிட்ட பேசணும், கீழே இறங்கி வான்னு சொன்னேன். ஏய், நீ எந்த தைரியத்தில் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நீ என்னை அதட்டி நீ பேசினா நான் கீழே வருவேன்னு நீ நினச்சிட்ருக்க? எனக்கு புரியல. உன்னோட தைரியத்தை நான் கண்டு ரொம்ப பயக்கிறேன். பட் நீ பேசுகிறத பார்த்து ரொம்ப வெறுக்கிறேன். புரியுதுல? மானஸ்னா என்னன்னே தெரியாதவன் முன்னாடிலாம் நான் நிற்க தயாராக இல்லை. கிளம்பு. உன் அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை தான் இங்கே உன்னை நிற்க வச்சு பேசிகிட்ருக்கேன். இல்லைன்னு வையன், உன்னை ரோட்டில் தெரிகிற நான் இருக்கு பார்த்தியா, அந்த ரேஞ்ச் கூட பார்க்க மாட்டேன். என்னை பார்த்து உனக்கு அப்படி தான் தெரியுது. என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். கெட் அவுட் ஆஃப் மை பிளேஸ். விளங்குச்சுல்ல? கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. இல்லை நீங்கள் அப்படியே திரும்பி முறைச்சிக்கிட்டே பார்க்குறீங்க. அதாவது உங்கள் பால்கனியோடைய ராட் இருக்கும் இல்லைங்களா, அந்த பால்கனி க்ரில் இருக்கும் இல்லையா, அந்த க்ரில்லை அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, எட்டி பார்த்த மாதிரி முறைச்சிக்கிட்டு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னை பைத்தியக்காரன் இல்லை ஏதாவது பிச்சைக்காரனா? நீ இப்போது 5 மினிட்ஸில் கீழே வர. உன் பொண்ணு ஸ்கூலில் என்ன பண்ணுறான்னு நினச்சிட்ருக்க? யூ என்னடா பண்ண? கீழே இறங்கி வாடி, பேசிக்கலாம். நான் தான். கீழே இறங்கி வா. உனக்கு என் பேர் கேம் தாயாங். தாயாங்கன்னு கூப்பிட்டு, இல்லையா பீன்னு கூப்பிட்டு.
நீ என்ன ஏதாவது கிம்மு இல்லை வேறு ஏதாவது பெட் நேம் வச்சு கூப்பிட்டாலும் ஓகே தாண்டி. உனக்கு அசிங்கமால இல்லவே இல்லை. ஹே ஹே என்னடி? ஏன் இல்லை வரியா? 5 மினிட்ஸில் 2 மினிட்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. வர மாதிரி இருக்கியா? இல்லை ஒன்று நீங்கள் வேகமாக வரீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, ஸ்கூலுக்கு தான். ஹலோ, என் பொண்ணு மேம், சொல்லுங்கள் மேம். என் பொண்ணு என்ன பண்ணுறான்? சொல்லுங்கள் மேம். நீ யார்? ஹிருத்தியை கேட்குறீங்களா? ஹிருத்தியை தான் கேட்குறேன். என்ன பண்ணுறான்னு கேட்குறேன் மேம். அவள் விளையாண்டுட்டு தான் இருக்கா மேம். என்ன? ஓகே 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 மேம். சாரி ஓகே மேம். அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. என்னடா பிரச்சனை? என்ன மிரட்டி பார்க்குறியா? என் பொண்ணு மேலே கை வைக்கா? வெக்கமா இல்லை? இல்லவே இல்லை. உனக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அவள் நல்லா வளரணும்ல. அதை ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ண, புரியுதுல? ஜஸ்ட் நான் உன் பொண்ணு ஸ்கூலில் படிக்கிறான்னு சொன்னேன். இந்த ஸ்கூலில் படிக்கிறா, அகாடமி அங்கே தானே டி ஒயிட் அகாடமியில் 3rd ஸ்டாண்டர்ட். அது மட்டும் இல்லாத உன் பொண்ணு தான் 3rd பிளேஸ் ஆமே, பெஸ்ட் ஆஃப் த இயர். 2 டேஸில் அவார்ட் வாங்குறாளமே, கரெக்டா? டி அப்போ நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். அழகாக சம்மத்தாக போகிறாளாம், சம்மத்தாக வரலாம், ரொம்ப பர்ஃபெக்டாமே. ஆனால் அவளுக்கு தெரியாதுல்ல இந்த தயம் ரொம்ப இம்பர்ஃபெக்டுன்னு காமிக்கணும்ல. பாருடா, பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ தான் என்னை கண்டுக்கவே மாட்ற. எனக்கு உன் கம்பெனி கூட டீல் பண்ண விருப்பமே இல்லை. ஆனால் எனக்கு இருக்கு பேபி. துப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ பார்க்க மாட்டேடி. யூ நான் தான் என்ன டீலுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே இல்லை, ஆனால் எனக்கு ஓகேவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்டாக வராரு. நீங்கள் அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க, அதாவது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க காரிடாரில். அவர் காரிடாருக்கு வெளில நின்றுட்டு இருந்திருப்பார், இப்போ அப்படியே உள்ளே வந்திருப்பார். நீ அங்கே நில்லு. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உள்ள ஹால் வரைக்கும் போயிட்டு உட்காந்துட்ருக்காரு. மீனா சார், ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி கான்டினென்டலாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு எடுத்துருவா மேம். போட்டு பண்ணி தொலை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? நீ தாண்டி பிரச்சனை. துப்பார் டீப் போட்டு பேசுகிறவளை வச்சுன்னு வச்சுக்கேன். சரி ஓகே பேபி, இரிட்டேட் பண்ணாத சொல்லிட்டேன். ட்ரை பண்ணுறேன், நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ பேபி. எனக்கும் கஷ்டமாக இருக்குல்ல. நீ இந்த மாதிரிலாம் பண்ணோம் நான் பயந்துருன்னு நினைக்கிறேன். நீ வேறு வழி இல்லை, நீ பயந்து தான் அவன். நான் விசாரித்த வரைக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டியாமே. நான் மட்டும் என்ன பண்ணிட்டோம்? கையை வைக்க வேண்டிய இடம் அதுவாக தான் இருக்குது. உன் சென்டிமெண்ட், உன் வீக்னஸ் எல்லாமே உன் பொண்ணு தான்றப்போ என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் அதாக தானே இருக்கும். சொல்லு பேபி. துப்போர் கோப்படாத பேபி. சீக்கிரமாக வயசாகிடுமாமே. நீ வயசாகக்கூடாது. நீ என் கூட மரியாதையாக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறீங்க. என்ன பேபி, யாராவது பார்த்து ஏதாவது அசிங்கமாக நினைப்பாங்கண்ணா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தனியாக வந்து பேச சொன்னால் கூட நான் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எந்திரிச்சு அப்படியே பலார்னு தயங்கோட கணத்தில் 2 விட்டுருப்பீங்க. அப்படின்னு சொல்லி அவர் முறைச்சிக்கிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு இருந்திருப்பார். டக்குன்னு அப்படியே உங்களை ஒரு ரோல் அப்படியே சுற்றிட்டு அவரோட லேப்பில் உட்காந்துட்ருக்கீங்க. விடு மேம் சார், என்ன பண்ணுறீங்க? விடுங்க சார் அவங்கள அப்படின்னு சொல்லி மெயின்ஸ் 2 பேர் வந்து அப்படியே விடுங்கன்னு சொல்லி இப்படியே தட்டிகிட்ருக்காங்க.
ஒரு முறை தான் மேட்ச் அப்படியே ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. செக்யூரிட்டி என்ன பண்ணுறீங்க, இங்கே வாங்க. என்னடி டென்ஷன் ஐடியா என்னடி, பார்க்க தான் என்னமோ பக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் உட்காந்து போட ரொம்ப லேஸாக இருக்கேடி அப்படின்னு பேக் சைடில் அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது, அப்படியே தள்ளி விட்டு இருந்திருக்கீங்க. பட் ஆனால் திரும்ப உங்களை ஸ்ட்ராங்காக லேப்பில் உட்கார வைக்கிறாரு. பாரு எந்திரிக்காத, எனக்கு ஏன் தரல ஒரு மாதிரி இருக்கு, ஃபீல் பண்ணுறியா, கீழே ஃபீல் பண்ணுறியா, போடுடா விட்டுன்னு சொல்லிட்டேன், விடுடா விடுடா. தனியாக போகலாமா, தனியாக போகலாமா, இவன் ரொம்ப ஆசைப்படுறேன், விட்டுடா விட்டுட்டான்னு எனக்கும் அப்படி தான் தோணுதுடி. சி நீனா என்னடி, என்ன வருஷம் இறந்து எத்தனை வருஷம் ஆகுது சொல்லு, எவ்வளோ நாளாக தனியாக இருக்க, உனக்கும் ஹார்மோன்ஸில் வேலை செய்தா இல்லையா, எனக்கு ஃபீல் ஆகுதுடி, உனக்கு ஆகுதா இல்லையா, உனக்கு வெக்கமில்ல தலை அப்படின்னு சொல்லி நீங்கள் தலை ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் உங்களால் முடியல. அவர் ஒரு கையால் பிடிச்சி உங்களை உட்கார வைக்கிறதே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. அவர் வந்து உங்கள் ஆமை அப்படியே பிடிச்சிக்கிட்டாரு, ஓகேங்களா, எங்கிட்ட எந்திரிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே அப்படியே செக்யூரிட்டிலாம் வந்திருப்பாங்க, வந்துட்டு இப்போது தயங்கோட கையை அப்படியே பிடிச்சி இழுத்து உங்களை வந்து விலக்கி விட்டுருப்பாங்க. என்னை தூக்கி வெளில போடுங்கடா, கால் த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக இப்போது தயங்கோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. சார் என்னம்மா சொல்லுமா, உங்கள் பையனை பெற்றீங்களா இல்லை, எனக்கு எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல சார், எனக்கு இதுக்கு மேலே உங்களோட கம்பெனிலேருந்து எனக்கு எந்த ஒரு டீலும் வேண்டாம், இதுவுமே வேண்டாம், புரியுதுங்களா, நான் ரொம்ப கிளியர் கட்டாக பேசிட்டேன். திரும்ப திரும்ப அதே மாதிரி தான் உங்கள் பையன் நடந்துக்கிறார். எனக்கு சுத்தமாக பிடிக்கல சார், சுத்தமாக பிடிக்கல, கேரக்டர்லெஸ் ஃபெல்லோ சார். அவன் இன்றைக்கி வந்து என்கிட்ட எப்படி நடந்துக்கிறா தெரியுமா சார், என்னோடய பயோகிராஃபி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும்ல, இல்லைம்மா தெரியும், என்ன பண்ணாமல் சொல்லு சார். அவன் என்னால் முடியல சார், வேண்டாம், நான் அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவன் என்கிட்ட அப்படி நடந்துக்கிறான், புரியுதுங்களா சார், உங்கள் பையன் எப்படி நடந்துட்டு இருந்திருப்பான்னு யோசிக்க முடியுதா அவங்களால, நான் தூக்கி வெளில வீசுகிறேன், உங்கள் பையனை வந்து எடுத்துகிட்டு போங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனை என் வாழ்க்கையில் மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார், புரியுதுங்களா உங்களுக்கு, என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், ரொம்ப லாஸ்ட் 2 இயர்ஸாக நான். சரிம்மா என்ன பண்ணாங்க, என்னம்மா என்ன பண்ணா சார், நீங்கள் உங்கள் பையன்கிட்ட கேளுங்க சார், என்னை உடைக்காதீங்க, குட் பாய் சார், ப்ளீஸ், உங்கள் கம்பெனிலேருந்து எனக்கு எந்த ஒரு டீல் வேணாம், எந்த ஒரு ஆஃபர் வேணாம் சார், ப்ளீஸ் சார், நீங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் உங்கள் கம்பெனி நான் வச்சேன், இப்போ ஏன் நான் வச்சேன்ருக்கு, ரொம்ப சார் இந்த மாதிரி கேவலமாக யாரும் என்ன ட்ரீட் பண்ணலை சார், ஐ நோ ஐ விட அதை அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்குறேன் சார். அவன் சரிம்மா சாரி, எனக்கு சாரி தேவையில்லை சார், தேவையில்லை, இந்த மாதிரி பொண்ணுங்களை அசிங்கமாக பார்க்க வேண்டான்னு மட்டும் உன் பையன், சாரி உங்கள் பையன் கிட்ட சொல்லுங்கள் சார். கால் கட்டு அப்படியே உடஞ்சி அப்படியே உட்காருங்க சோஃபாவில். எங்கள் தாயங்க தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு கேட்லேருந்து அப்படியே வெளில தள்ளி விட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஏய் சார் ப்ளீஸ் சார் போங்க சார், நான் இப்போ அவ்வளோ சார், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா சொல்லுங்கள், மரியாதை போயிடுங்க சார், உங்கள் அப்பாவுக்கு இருக்கிற மரியாதைக்கு தான் தூக்கி வீசியிருக்கோம், இல்லைன்னா உங்களை அடித்து என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் சார், ஏடா அப்படின்னு சொல்லி தயங்க வந்து ரொம்ப கத்திகிட்ருக்காரு. பட் இருந்தாலும் உள்ளே வெளில நீங்கள் எங்கள் கண்ணில் ரொம்ப பொறுமையாக ட்ராப்லெட்ஸ் அப்படியே கீழே விழுது, நீங்கள் அப்படியே பாஸ்ட் அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ அழகான டேஸு அதெல்லாம் நினச்சி பார்த்து
ஒரு மாதிரி உங்களே அறியாமல் கண்ணில் தண்ணி வருது. இந்த இந்த அழுகைக்கு காரணம் வந்து தயம் கிடையாது, நீங்கள் உடஞ்சிட்டிங்கன்றதுக்கு ரீசன் கிடையாது. பட் ரிமைன் பண்ணி விட்டு போயிட்டான். ஸோ மிஸ் பண்ணுறீங்க, ஹஸ்பண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. தெரில பக்கத்தில் மேம் மேம் சொல்லுங்கண்ணா. இல்லை மேம் நீங்கள் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. இப்போது இல்லை ஏதாவது ஜூஸ் ட்ரிங்க் காஃபி மேம். இல்லைம்மா வேணாம் போ. இல்லை மேம் போம்மா போ. ஒன்றும் இல்லை, அழாதீங்க மேம், ஃபீல் பண்ணாதீங்க மேம். சச்சா அப்படிலாம் இல்லைம்மா. இப்போ டைம் ஆச்சு போல், நான் போயிட்டு ஹிருதியை கூப்பிட்டு வரேம்மா. மேம் இல்லை ஒன்றும் இல்லைம்மா, பார்த்துக்குறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹிருதியை தான் கூப்பிட்றதுக்காக போயிருப்பீங்க. கூப்பிட்டு இப்போ ரிட்டர்ன் வந்துட்டுருப்பீங்க. மம்மி மம்மி என்னடா இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணலாமா மம்மி? நேற்று வேறு அந்த அங்கிள் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டார்ல, இன்றைக்கா ஒர்க் அவுட் பண்ணலாமா? 1 hour 1.5 hour பண்ணலாமா மம்மி? கண்டிப்பாக பண்ணலாமா? வீட்டுக்கு போனதும் பண்ணலாமா? அம்மாவுக்கும் ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணுச்சுடா வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட மைண்ட் தாட்ஸ் எல்லாமே இப்போ வந்து அப்படியே பார்த்து போயிடுச்சு. உங்கள் ஹஸ்பண்ட் கூட அந்த லவ்வபிள் டேஸ் அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி என்ன தெரில, உங்களுக்கு குழந்த பிறந்தப்ப எப்படி டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி பார்த்துக்கிட்டாங்க, அந்த ஃபீலிங்ஸ் அந்த லவ் எல்லாமே அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. கரெக்டாக இப்போ வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இங்கே ரித்தி உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கா. அஸ் யூஷுவல் உங்ககிட்ட வந்தோடனே இந்த கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப அழகாக அப்படியே கிராஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி பேசிகிட்டே இருக்கா. நீங்கள் வந்து அப்படியே மைண்ட் ஆஃப் ஆன மாதிரியே இருந்துகிட்ருக்கீங்க. மம்மி என்னடா ஏன் மம்மி ஒரு மாதிரியாகவே இருக்க, டல்லாக இருக்கு ஏன்? மீனா ஆண்டி என்னம்மா? ஏன் மம்மி இப்படி இருக்காங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, தலைவலியாக இருக்கும்டா. நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரியா? ஆண்டி ஹெல்ப் பண்ணவா? இல்லை வேணாம் ஆண்டி, அம்மா கூட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்கள் தான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்டான்னு கூப்பிட்றீங்க. பட் ஆனால் ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொன்னியே மம்மி. சரி ஓகே நைட்டு பண்ணலான்னு தூங்குறதுக்கு முன்னாடி. ஓகே ஹோம் ஒர்க்லாம் நான் முடிச்சு வச்சிடறேன் அதுக்காட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு ரித்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பா. நீங்கள் அப்படியே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ரித்தி அப்படியே கண்ணிமைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் தயாங்க. அவ இந்த கம்பெனிக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணும், மற்ற கம்பெனியில் எவனும் டே என்னடா நினச்சிட்ருக்க? பாரா அந்த மேமோட கரியரே போயிடும். பரவாயில்ல, அவள் கரியர் ஸ்பாயில் ஆகணும், என் கம்பெனிக்கு மட்டும்தான் இருக்கணும், என் கம்பெனிக்கு மட்டும்தான் இருக்கணும். புரியல? பண்ணு பண்ணு. இப்போது கேஸ் ஃபைல் ஆகணும், அவள் ஆடிட்டிங்லேருந்து வெளில வரணும். புரியுதுல? என்னடா பண்ணுடின்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லிசா ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் யோசிச்சுட்டே இருக்கா லிசா. ஃபைனலாக இப்போது லிசா கிட்டேருந்து உங்களுக்கு ஃபோன் வருது. நீங்கள் பார்க்குறீங்க, எடுக்கலை. திரும்ப கால் வருது, எடுக்கலை. திரும்ப ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன லிசா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை ஒயின், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு யார்கிட்டையும் பேச விருப்பம் இல்லை லிசா. உங்கள் கம்பெனிலேருந்து எனக்கு எந்த காலும் வேண்டாம், புரியுதுங்களா? லிசா, இது ரொம்ப பெரிய பிரச்சனை. நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு மட்டும் ஒர்க் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனையாகிடும். இதை நான் பர்சனலாக உங்ககிட்ட கால் பண்ணி பேசுகிறேன். நான் வந்து ரொம்ப க்ளோஸ் தயாங்க சப்போர்ட் பண்ணி நான் கெடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கே தெரியும் உங்களை என்ன திட்டுவாருன்னு. இதோ பாருங்க லிசா, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசிட்டு தயவு செஞ்சு ஃபோனை வைங்க. நீங்கள் சொல்ல போகிறது எல்லாமே எனக்கு அன்வான்ட் திங்ஸ் தான், அதை கேட்க எனக்கு விருப்பமே இல்லை. ஐயோ அப்படி இல்லை என் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணல அப்படின்னா என்ன லிசா மிரட்ட போகிறீங்களா? நீங்கள் என்ன மிரட்டினாலும் உருட்டினாலும் எந்த ஒயின்கிட்ட உங்கள் பருப்பில் வேகாது, புரியுதுல? போய் சொல்லுங்கள் இந்த கிம் தஃபியாங் கிட்ட. ஐயோ ஒயின் என்ன பேசுகிறீங்க ஒயின்? அவன் நீங்கள் இந்த ஃபீல்ட்லேயே இருக்க முடியாத மாதிரி அவன் பிளான் பண்ணிகிட்ருக்கான். நிறைய ப்ரொசீஜர் அவன் ஹேண்டில் பண்ண சொல்கிறான். அதெல்லாம் பண்ணால் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்க முடியாது ஒயின். உங்களை மாதிரியான யங்கஸ்ட் பீப்புள் யாரும் இல்லை. சேம் டைம்
நீங்கள் ஒரு டேலண்டட் கேர்ள், அதுவும் கேர்ளாக இருக்கீங்க. கேர்ளாக இருந்து சர்வைவ் ஆகிறதே பெருசு. இதில் நீங்கள் இந்த லெவலில் இருக்கீங்கன்றப்போ அதை உடைக்க அவன் ட்ரை பண்ணுறான். ஆஸ் அ கேர்ளாக எனக்கு அது கோபமாக இருக்குது. ஆனால் ஃப்ரெண்டுன்றப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஒய் புரிஞ்சுக்கோங்க. ஒரு 6 மந்த் மட்டும் கம்பெனி கூட டீலிங்கில் இருங்க ப்ளீஸ். நோ வே. அவள் என்ன வேணாலும் பண்ணிட்டோம், எல்லாத்துக்கும் நான் தயாராக இருக்கேன். இந்த ஃபீல்டை விட்டு நான் போகிறதுக்கும் தயாராக இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோன் வைங்க. ஒயின் 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 புரிஞ்சுக்கோ. இதோ பாருங்க லிசா, என்ன பண்ணாலும் அந்த கம்பெனியில் அவன் கூட என்னால் புரிஞ்சதில்லை, ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன், ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்க. இங்கே வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இங்கே ஒரு மெயில் மட்டும் வந்திருக்கோம். தயங்க தான் பர்சனலாக அனுப்பியிருப்பான். யூ இடியட், என்னையும் பிளாக்மெயில் பண்ணி பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. 2 days ஆகுது, 3 days ஆகுது, 1 week கிராஸ் ஆகிடுச்சு. இப்போது உங்களுக்கு ஒரு ஃபேக்ஸ் வந்திருக்கும், அஃபிஷியலாக வந்திருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு அஞ்சவே இல்லை. திரும்ப லிசா தான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறா. ஒயின் சொல்லு லிசா. இல்லை என்ன முடிவு, நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கே தெரியும்ல. திரும்ப என்ன, அன்றைக்கி சொல்லிட்டு தானே வச்சேன், இந்த ஃபீல்டு எனக்கு வேண்டாம், முடிவு பண்ணிட்டேன். இதை பாருங்கள் ஒயின், எதுக்கு அவனுக்காக ஃபீல்டையே தூக்கி போகணுன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கரியர் இது. பரவாயில்ல, நான் கரியரையும் நான் மாற்றிட்டு போய்க்கிறேன், இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட்டு. லிசா போயிட்டு தயாங்கிட்ட தான், என்னடா உனக்கு பைத்தியமா நீ? இதேடா அந்த பொண்ணை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற? பாவண்டா அது. யார் அவள்? பாவம், நான் தாண்டி பாவம் சித்துட்ருக்கேன். டீ என் வாயில் ஏதாவது வந்துட்டு போகுது. ஏய் தப்பார், அதெல்லாம் ஒன்று தேவையில்லா டாபிக். இப்போ என்ன, எதுக்கு வந்த? ஏன்டா அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுற? அந்த பொண்ணு ஜம்முடா, இந்த ஃபீல்டுக்கு ஜம்மு. நம்ம கம்பெனிக்கு எல்லாம் மற்ற கம்பெனிக்காவது ஒன்றும் தேவையில்ல, நம்ம கம்பெனிக்கே இல்லைன்னு ஆயிடுச்சு, மற்ற கம்பெனிக்கு மட்டும் அவள் பிடுங்கிட்டுருப்பாளா? அதான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு திரும்ப ஒரு மெயில் வருது. தயங்கண்ணா, நீங்கள் அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அப்படியே ஒரு 2 months அப்படியே கிராஸ் ஆகுது. பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய அசட்ஸ் எல்லாமே அப்படியே பிளாக் ஆன மாதிரி இருக்குது. அப்படிங்க உங்கள் லீகல் அட்வைஸர் தான் வந்திருக்காரு. பாருங்கம்மா, பார்த்துக்கோங்க. அப்புறம் முன்னாடியே ஏன் இன்ஃபார்ம் பண்ணலன்னு கேட்காதீங்க. நான் கிளம்புறேன். சார் இல்லை, நான் கிளம்புறேம்மா. உங்கள் பேரில் தப்பு இல்லைன்னு நல்லது தெரியுது. பட் என்ன பண்ணிட்டோம், இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கே. சரிங்கம்மா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. யோசிச்சுட்டே இருக்கீங்க. 2 days ஆகுது. இங்கே தாயங்க அப்படியே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோனே பார்த்துட்ருக்கீங்க. மம்மி ஃபோன் வருது பாரு மம்மி. என்னம்மா? மம்மி ஃபோன் வருது எடு. இல்லைம்மா, யாரோ அன்னோன் நம்பர். ஓ இல்லை மம்மி, இங்கே பாரு கிம் குரூப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, பேசு. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நான் அப்புறம் பேசிக்கிறேன். மம்மி டாடி என்ன சொல்லியிருக்காரு, ஃபோன் வரும்போது அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, இந்தா நான் அட்டென்ட் பண்ணுறேன், பேசு அப்படின்னு சொல்லி அட்டென்ட் பண்ணி, ஹலோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அம்மா கிட்ட கொடுத்துட்றேன். ஓகேடா ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாகவே கொடுன்னு. அட்டன் பண்ணல, நான் எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் உங்கள் அம்மாவுக்காக. ஓகே அங்கிள், நான் கொடுத்துட்றேன், தோ இருங்க. என்னம்மா எதுக்கு அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு பார்க்குறீங்க. செம்மையாக கோவம் வருது. இருந்தாலும் இப்போ கட் பண்ணால் உங்கள் பொண்ணு வந்து என்ன நினைப்பா அப்படின்றதுக்காக நீங்கள் திரும்ப காதில் வச்சு சொல்லு. என்ன பேபி, நான் ஃபோன் பண்ண உனக்கு பிடிக்கலையா? அப்படி நீங்கள் உங்கள் பொண்ணை பார்க்குறீங்க. பேசு மம்மி. ஏன்? இல்லைடா, நான் பேசிட்டு தான் இருக்கேன், அங்கிள் பேசுகிறாரு, கேட்டுட்ருக்கேன், அப்புறமா பேசுவேன்னு. இப்போ தேங்க் புரிஞ்சிருச்சு. பொண்ணு முன்னாடி ஏதோ நீங்கள் பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பேபி, பொண்ணு பக்கத்தில் இருக்காளா? அதான் சைலண்ட்டாக இருக்கடி. நான் அவனை மூடிட்டவா? நீங்கள் அப்படியே உங்கள் பொண்ணை பார்க்குறீங்க. உங்கள் பொண்ணு உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. மாடி நீ மேலே போய. இல்லை மம்மி, நான் இங்கேயே இருக்கேன். என்னடி? ஏன் குழந்தை எதுக்கிட்டு ஒருத்தர பக்கத்தில் இருக்கட்டும், அப்போ தானே எனக்கு வசதியாக இருக்கும் அவங்ககிட்ட பேச.
தயா பாரு, என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாத பண்ணிகிட்டு இருக்காது. மரியாதை கெட்டதுக்காக சொல்லிட்டேன். உன் அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை, ஆனால் உன்னை பார்த்தா ஏன்னு தெரில கேவலமாக இருக்கு நீ பண்ணுறதெல்லாம். வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் நீ. அப்படி என்னடா உனக்கு? தெரியலையே பேபி. நீ நான் உன்னை பிடிக்க பார்க்குறேன், ஆனால் நீ ஓட பார்க்குற. அதுதான் என்னை இன்னும் தேடிட்டே இருக்குடி. உன்னை பார்த்தாலே எனக்கு ஏறுது, இது ஏதோ ஏறுது. உன்னை நான் என்னைக்கு நான் பார்த்தனோ அண்ணிலேருந்து வெர்ஜினாவே சுற்ற வரேன்டி. வெக்கமா இல்லையாடா உனக்கு? உனக்கு ஓவர் இச்சிங்காக இருந்தேன்னா எவக்கிட்டனா போ, புரியுதா? மம்மி என்ன மம்மி? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அங்கிளுக்கு ஒரே இச்சிங்காக இருக்காம்மா. அதான் ஹாஸ்பிட்டல் போக சொல்லியிருக்கேன்டா. அது ரொம்ப அலர்ஜி ஆகிடுச்சுன்னா முடியாதுல்ல, அதனாலம்மா. ராங் நம்பர் போலடா, தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஃபோனை மட்டும் நீ வச்சேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். ஒழுங்கு மரியாதை பேசு. மிஸ்டர் தயாம், இதுக்கு மேலே எனக்கு பேசணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு கட் பண்ணுறீங்க, திரும்ப கால் வருது, எடுக்கலை, திரும்ப கால் வருது. மம்மி என்ன மம்மி, ராங் நம்பர் சொன்னேன், திரும்ப ஃபோன் வருதுல்ல, எடுத்து பேசு அப்படின்னு அட்டன் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்டா. சரிம்மா நான் பேசுகிறேன், இப்போது உள்ள போ. இல்லை மம்மி நீ பேசு, நான் உங்ககிட்ட ஸ்கூலில் நடந்ததெல்லாம் சொல்லணும், பேசிட்டு வா. நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன்னு ஹோம்ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு ஹோம்ஒர்க் பண்ணுறா. அவள் ஹோம்ஒர்க் பண்ண உட்காந்தானா 2 hours 3 hours அந்த மாதிரி ஆகும். இப்போ அப்படியே ஃபோனை பார்க்குறீங்க, தலைவிதியே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காதில் வைக்கிறீங்க. என்னடி ஃபோனை கட் பண்ணுறியோ? உனக்கு நியூஸ் தெரியாதுல்ல? சரி ஓகே, அது ஃபைனலாக சொல்கிறேன். இங்கே பாரு, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும், நீ என்ன டைமே கொடுக்க மாட்டேற பேபி. தெரில ஏன் என்னை பார்த்து பயமா? ஒன்றும் பண்ண மாட்டேடி தயம். ஒழுங்கு மரியாதை உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிரு. அதானே? எனக்கு ஃபோன் கூட ஒரு நைட் மட்டும் இருக்கணும். தெரில, அந்த ஒரு நைட் ஃபுல்லாக இருக்கணும். போதும் போதும் போதுன்ற அளவுக்கு இருக்கணும். நீ வேணான்ற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நைட் மட்டும் கொடு, வேறு இது எனக்கு வேணாம். பேசிட்டியா? வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்க. திரும்ப கால் பண்ணுறாரு, எடுக்கவே இல்லை. நீங்கள் எப்படி சைலண்டில் போடுறதுக்கு ஃபோன் எடுப்பீங்களா? மம்மி என்ன மம்மி ஃபோன் வருது, என்ன பழக்கம் அது? அவாய்ட் பண்ணுறியா நீ? எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அட்டன் பண்ணி கொடுக்குறா. உங்களுக்கு இன்றைக்கின்னு பார்த்து உங்கள் பொண்ணு மேலே அவ்வளோ கோவம் வருது. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்ப ஸ்பீக்கர் எடுத்து காதில் வைக்கிறீங்க. என்னடி தும்ரா? சரி ஓகே, நீயும் என்கிட்ட வரமாட்டேன்னு நினைக்கிறேன். நான் உன்னை என்கிட்ட வர வைக்கிறேன்டி. வாய்ப்பே இல்லை. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, யார் வேணாலும் வரலாம், நான் வரமாட்டேன். நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. உன்கிட்ட ரொம்ப பொறுமையாக பேசுகிறதால என்னோடய பொறுமையும் ரொம்ப சோதிக்கிறேன். மம்மி என்ன மம்மி வாய்ஸ் டோன் மாறுது? ஐயோ இல்லைடாம்மா, ஒன்றும் இல்லை. அங்கிளுக்கு ரொம்ப இன்ச்சிக்காக இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு ரூட் தெரியுமா, அட்ரஸ் கேட்குறாரா, அதான் சொல்லிகிட்ருக்கேன். ஓ ஓகே மம்மி, நீ சீக்கிரம் சொல்லு, அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும்ல. அதனால தான். என்ன தயம் கேட்டுச்சா? அட்ரஸ் லொக்கேஷன் அனுப்புகிறேன். ரொம்ப இச்சிங்காக இருந்துச்சுன்னா ரெட் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கே போனீங்கன்னா நீங்கள் கேட்குற அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கிடைக்கும். போய் தயம். இதுக்கப்புறம் இந்த நம்பர்லேருந்து எனக்கு கால் வரக்கூடாது. வந்ததுன்னா இந்த ஒயினை வேறு மாதிரி பார்ப்பேன். ஆமாம் பேபி, வேறு மாதிரி பார்க்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணுறேன். இப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்கோ, வேணுன்ற அளவுக்கு செய்யணும்ல தயம். ஐயோ பேபி ஏண்டி கொள்கிற? இந்த மாதிரி வயசில் பேசும்போது எப்படி இருக்குன்னா, நீ என்கிட்ட டீப்பான வயசில் போதும் வேண்டாம்னு கத்துவல்ல, அந்த வயசு எப்படி இருக்குன்னு நான் ரொம்ப அவளாக இருக்கண்டி. ஜஸ்ட் ஷட் அப் தயம். இல்லை பேபி, நான் அந்த மாதிரி அதிகமாக பேசுகிற ஆளே கிடையாது. நீ தான் பேச வைக்கிற, நானும் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நான் ஆக்ஷனில் மட்டும்தான் காமிப்பேன். ஓகே ஓகேடி பேபி, பாய்ண்ணே.
நீ வர ரெட் ஃபயருக்கான அட்ரஸ் நீ காமிச்சிட்ட உன் வீடுன்னு. தையோ இல்லை பேபி, நான் அப்படிலாம் மீன் பண்ணல. நீ தான் என்னை பேச வைக்கிற. நான் என்ன பண்ணிட்டோம்? என்னோடய ரெட் ஃபயரை நீ தாண்டி. தையோ பாரு. என்னடி? எங்கே பார்க்கணும், எங்கே பார்க்கணுன்னு மட்டும் சொல்ல. மம்மி என்ன பேசிட்டியா? பேசிட்டேண்ணா. டக்குன்னு ஃபோன் கட்டு. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படியே கட் ஆகட்டும். சீக்கிரமாக நெக்ஸ்ட் பாட்டோட வரேன். அப்புறம் ரிப்பீட்டடாக ஒரு கொஷின் வந்து இன்ஸ்டாவில் ரன் ஆகிட்டே இருக்குது. நான் என்ன தான் ரிப்ளை பண்ணாலுமே கூட சீக்கிரமாகவே நான் ஓப்பனாகவும் நான் ஆன்சர் பண்ண விரும்புகிறேன். நான் ஷார்ட்டாக இல்லை லைவ் கூட வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்டா. ஏன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரில, அது திரும்ப திரும்ப கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஓகே கைஸ், பாய்.